பிரைஸ் த லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, கிரீன் அக்ரி கிளப் சார்பாக பசுமை குடும்ப நட்பு சங்கமம் அக்ரி டாக்டர் ராஜ்குமார் தலைமையில் YWCA மார்த்தாண்டத்தில் சிறப்பாக நடைபெற்றது. எல்லா குடும்பத்தினரும் பரிசு பொருட்களை பரிமாறிக்கொண்டனர். துவக்க பாடல். வையகமே வானகமே விண்வெளியும் சூரியனே சந்திரனே திரண்டு வாருங்கள். வையகமே வானகமே விண்வெளியும் நீதினமே. குத்துவிளக்கு ஏற்றுதல். வரவேற்புரை. இங்கே அழைத்தவுடன் புன்முறுவலுடன் வந்து அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அன்னாருக்கு நம் அனைவர் சார்பிலும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். முகவுரை. செயலர் உரை. மூத்த உறுப்பினர்கள் கௌரவிப்பு. பரிசு பொருட்கள் பரிமாற்றம். நன்கொடையாளர்கள். தலைவர் உரை. ஒவ்வொரு மணி நேரமும் போனஸ் தான். 100 பேருக்கு மேல் வளர்கிறவங்களுக்கு ஒவ்வொரு நிமிடமும் போனஸ் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 65 வயதை தொட்டவர்கள் 108 பேர் பார்த்துருங்க. 100 பேரில் 65 தாண்டவங்க இருக்கிறது 8 பேர் தான். 70 வயதை தாண்டவர்கள் 7 பேர். 100ல் 7 பேர் தான். அப்போ 93 பேர் உலகத்தை விட்டு கடந்து போகிறார்கள். 80 வயதை தாண்டியவர்கள் 5 பேர். 90 வயதை தாண்டியவர் 3 பேர். 95 வயதை தாண்டியவர் 101 பேர். 100 வயதில் போகிறது ரொம்ப ரேர் ஆயிடுச்சு. ஆகவே இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீங்கள் ஒரு நல்ல நாளாக செலிப்ரேட் யுவர் லைஃப். வரலாறு இயேசு பிறப்பு முன்னால கவனம் வந்துட்டு 2000 1999 97 இப்போ அப்படி இயேசு பிறந்த பிறகு அந்த வருடம் 1 தொடங்கி 2024 ஆயிடுச்சு. இதில் பல முயற்சிகள். இதை திருவள்ளுவருக்கு பின் திருவள்ளுவருக்கு முன்னேறி கொண்டு வரலாமா, புத்தருக்கு பின் புத்தருக்கு பின்னணி கொண்டு வரலாமா, அல்லது பல ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான முயற்சிகளில் இறங்கினார். ஆனால் எதுவும் எடுபடலை. இன்னைக்கு உலகம் அனைத்திற்கும் நடுநாயகமாக இருக்கிறது இந்த கிறிஸ்துவின் பிறப்பு என்பது. ஆக இந்த காரணம் கிறிஸ்துவின் பிறப்பு ஒரு அதிசயம், வாழ்க்கை ஒரு வரலாறு, பிறப்பு ஒரு இரவாத காவியம். ஆகவே இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்துச்சு. இவர் எங்க பிறப்பார், எப்படி பிறப்பார், அவருக்கு பேர் என்ன, அவருக்கு இடம் எங்க, கிளியராக சொல்லியிருக்குது. வேற எங்கேயும் காணப்படாத ஒரு பரம ரகசியம். ஆகவே அப்படிப்பட்ட ஒரு புனிதர், ஒரு மகன், நாம் வணங்குகின்ற ஒரு இறை மகன், அவருடைய அந்த பிறந்தாலும் வருகிறது. அவருடைய எளிமை நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புவது அந்த பிறப்பை விட அவருடைய பிறப்பு மிகவும் எளிமையாக காணப்பட்டது. இதை விட உலகத்தில் ஒரு ஆளையும் எளிமையாக பிறக்க முடியாது என்பதற்கு அடையாளமாக பிறந்தவர் இயேசுநாதர். ஆகவே அப்படிப்பட்ட அந்த சிந்தனையோடு, எளிமை, நல்ல பண்புகளோடு இனி வருங்காலங்களை நாம் சந்திப்போம். அப்போது நம்முடைய அனைவருக்கும் ஒரு சிறப்பான ஆண்டுகளாக எதிர்காலம் அமையும் என்பதை கூறி இந்த தலைமுறை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போ நம்ம ஒரு பாட்டு. தோட்டமிட்டு செடி வளர்த்து, தோட்டமிட்டு செடி வளர்த்து, கூட்டாக கொடியிருந்தோம், கூட்டாக மக்கள். அருள் திரு சுதீர், CSI மார்த்தாண்டம். எனவே எல்லா உயிர்களையும் சமமாக நடத்த வேண்டும், எல்லா உயிர்களையும் மதிக்க வேண்டும், எல்லா உயிர்களுக்கும் உரிய இடத்தினை தர வேண்டும் என்பது இந்த எக்கோ ஜஸ்டிஸினுடைய சூழியல் நீதியினுடைய அடிப்படையாகும். இந்த சிந்தனை, இந்த எண்ணங்கள் எல்லாம் ஒரு 5 இல்லையென்றால் 10 இல்லையென்றால் 15 ஆண்டுகளாகத்தான் நம்முடைய சமூகத்திலே உலவிக் கொண்டிருக்கின்றன. இல்லையென்றால் அதை குறித்த ஒரு விழிப்புணர்வுகள் இப்பொழுதுதான் நமக்கு வந்திருக்கின்றன. பள்ளிக்கூடங்களினுடைய பாடங்களிலானாலும் சரி, மற்ற நிகழ்வுகளிலானாலும் சரி, இப்படிப்பட்ட இந்த சூழியல் குறித்த ஒரு
தாக்கம் தற்காலத்திலே சமீப காலங்களில் தான் அதிகமாக இருக்கிறது. ஆனால் பிறந்த நாள் டாக்டர் சொர்ண மீனா, கிரேஸ் மருத்துவமனை. ஆச்சரியமா தான் இருக்கு. எனி டீச்சர், நான் எங்களோட காலேஜ்லையும் சரி ஸ்கூல்ல படிக்கும் போது எனி டீச்சர், ஒரு ஆசிரியர் ஒரு பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கறது அல்லது வகுப்புக்கு சொல்லிக் கொடுக்கறதுல நல்லா சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம். அதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும். அது சஸ்டைனபிலிட்டி இருக்கும். எந்த ஒரு விஷயமுமே அந்த சப்ஜெக்ட் மேல நமக்கு ஒரு ஆர்வம் வரணும். அப்படி இந்த அக்ரி கிளப்ல எல்லாருக்கும் ஆர்வம் வர செய்த காரணத்தினால் அவருக்கு என் வாழ்த்துக்களை விசேஷமாய் தெரிவித்துக் கொள்கிறேன். அதை சஸ்டைன் பண்றாங்க. விருட்சம் வளர்ந்து ஒவ்வொரு விழுதுகளாய் ஆலம் விழுதுகளா விட்டு இப்ப விழுதுகளை விருட்சங்களை தாங்குகிற நிலைமையில் இருக்கிறது. அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். சில சமயங்களை வேர் கூட அடிச்சு போயிடும் வயது நிமித்தம். ஆனா எல்லாரும் முதியோர்னு கவலையா சொன்னீங்க. ஐ டோன்ட் ஃபீல் சோ. எப்பவுமே எனக்கு நான் இவ்வளோ வயசுல இப்படி இருக்கேன்னு சொல்லிக்கிறது தான் சந்தோஷமா இருக்கு. ஐ கிராஸ் மை 60 and 63 years old. இந்த வயசுல என்னால இப்படி இருக்க முடியுதுங்கிறது தான் சந்தோஷம். என்னுடைய ஒவ்வொரு பருவத்தையும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். குழந்தை பருவத்தை, கல்லூரி பருவத்தை, சிறுபிராய் எல்லாரையும் சின்ன பிள்ளையாவே இருந்தா நல்லா இருந்திருக்குமேன்னு யோசிப்பாங்க. ஐயோ நமக்கு வயசு போயிருச்சேன்னு யோசிப்பாங்க. we don't feel so. ஒவ்வொரு பருவத்திற்கும் ஒரு அழகு, ஒரு அனுபவம் இருக்கு, ஒரு ரசனை இருக்கு, அசை போடக்கூடிய காரியங்கள் ஆகிற இருக்கு. நான் பேசிக்கா ஒரு விவசாய குடும்பத்துல, எங்க அப்பா எம்எல்ஏ, நான் ரொம்ப ஒரு குக்கிராமத்துல பிறந்தவர். அந்த வில்லேஜ்ல ஒரு பெட்டி கடை இருக்கான்னு கூட எனக்கு தெரியாது அந்த காலகட்டத்துல. ரோடு கூட சரியா இருக்காது. ஆனா நாங்க நாத்து நடுறதும் களை எடுக்கிறதையும், நான் ஹாஸ்டல்ல பெரிய பெரிய காலேஜஸ்ல படிச்சாலும் லீவுக்கு எப்படியும் சொந்த மண்ணுக்கு தான் வரும். இல்ல இந்த உழவு தொழில்ங்கிறது சாப்பாடு இல்லாட்டி உலகத்துல எதுவுமே. பசி வந்தால் 10 பறந்து போகும்னு சொல்லப்படும். அப்ப பசிக்கு உணவிடுதல் தான் ரொம்ப அழகான வார்த்தை. இந்த அக்ரி கிளப்பை இன்ட்ரோடியூஸ் பண்ணது டாக்டர் கீதா வான்சா. ஆஸ் யூஷுவல் எல்லா இடத்துலையும் என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி நான் நல்லா பேசுவேன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அவங்க இந்த நேரத்தில் எல்லாத்தையும் கூட அவங்களுக்கு என்னோட மாவட்டம் தண்ணி நிறைய இருக்கிற மாவட்டங்கிற ஒரு பெருமிதம் நமக்கு உண்டு. நம்மளும் அதை குறைச்சிட்டு தான் வரும். அந்த தண்ணீர் வரக்கூடிய ஆக்சுவலா அழகான ஒரு பாடல் உண்டு. வரம் உயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர குடி உயரும், குடி உயர தண்ணீர்லாம் அழிச்சுட்டு தான் வரும். ஸோ எல்லாமே ஆக்சுவலா எல்லா இடத்துலையும் உங்க எல்லாருக்கும் தெரியும் நிறைய நிலங்கள் இருக்கு. மருதம், முல்லை, குறிஞ்சி, இப்படி 5 பால் நெய்தல் என்ற 5 வகையான நிலங்கள் நம்ம பிரிச்சிருக்கிறோம். இந்த 5 நிலங்கள்ல நான் எனக்கு எல்லாமே கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. காலையில நினைச்சு பெருமிதமா இருந்தேன். ஆனா இப்ப கான்கிரீட் பாதைகள் அதிகமாகி கொண்டு வரேன். கான்கிரீட் கட்டடங்கள் அதிகமாகி நம்ம போத்தீஸ் பக்கத்துல வரும்போது அங்க இருந்து நம்ம தக்கலை வர்றப்ப அவ்வளோ 2 பக்கமும் செடியா இருக்கும். இப்ப பெரிய பெரிய கட்டடங்கள் எல்லா மரங்களையும் வெட்டி காடு வெட்டி சீர்திருத்தி நாடாக்குவோம். இப்ப கேடாக்கி தான் வச்சிருக்கோம். கொலவை பாட்டு நீங்கெல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல, ரொம்ப நல்லா இருக்கு. 8 பட்டி மஞ்சளிலே எடுப்பான மஞ்சளுது, 10 பட்டி மஞ்சளில பார்த்து எடுத்த மஞ்சளுது, மஞ்சள் அரைச்சு குளிச்சு மகராசி வாராடைய போடுங்க வெட்டால் பொன்னால் திருக்குலவன். அதே மாதிரி கண்டாடி சேலை கட்டி கருக்கருவா கையில் எடுத்து கருதறுக்க வாராடைய போடுங்க வெட்டால் பொன்னால் திருக்குலவன் அப்படி சொல்லி. அதே மாதிரி பயப்பாங்க எங்க ஊர் பேர் கூத்துக்குடி. சரியா, ஒரு வில்லேஜ். அந்த கூத்தக்குடியில ஆனை இறங்கவே ஆயிரக்கா நாட்டவே, குதிரை இறங்கவே கோபுரக்கா நாட்டவே, ஆனைகளை பார்த்தா மேகங்கா போல, ஆனை குட்டிகளை பார்த்தா சிங்கங்கா போல, ஆனை இறங்கவே ஆயிரக்கா நாட்டவே, குதிரை இறங்கவே கோபுரக்கா நாட்டவே, போடுங்க வெங்கால் பொன்னா திருக்குலவன். அப்ப கண்களுக்கு வரும்போது இப்படி பாடுவாங்க. அப்புறம் ஒரு பாம்பு படம் எடுத்து நிக்கலாம். அப்ப குண்டுமணி போலே கண்ணீர்
பெண்கள் பயப்படாம இப்ப காப்பாம்பூச்சி பார்த்தா கூட பயப்படும், பள்ளிய பார்த்தா கூட பயப்படும். எல்லாம் அருள் திரு லோபின் வினேஷ், சிஎஸ்ஐ தேவிகோடு. நாம் தான் படைப்பின் மனிதன், படைப்பின் மகுடம். எந்த மரஞ்செடி கொடிகளும் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களா? ஏற்றுக்கொள்ளவே இல்லை. படைப்பு தான் மகுடமானது. இந்த படைப்பு இல்லாமல் இருந்தால் உண்மையில் நாம் வாழ முடியாது. அறிஞர்கள் மிக அழகாக சொல்லுகிறார்கள், 4 வருடம், 4 வருடம் தேனீக்கள் மட்டும் இந்த உலகத்தில் இல்லை என்றால் ஒரு உயிரினம் கூட, ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் வாழ முடியாது. தன்னுடைய அயல் மகனந்த சேர்க்கை நடத்துவதன் மூலமாக நமக்கு வேண்டிய உணவுகள், நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேடி நமக்கு தருகிறது. சலீம் என்கிற ஒரு பறவை நிபுணர் சொல்லுவார், பறவைகள் இல்லாத உலகில், மனிதர்கள் இல்லாத உலகில் பறவைகள் உயிர் வாழும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதர்கள் உயிர் வாழும். இந்த மரங்கள் காட்டில் யார் கொண்டு போய் மரம் நட்டது? காட்டில் யார் மரங்களுக்கு தண்ணீர் கொடுத்தது? காட்டில் யார் மரங்களுக்கு உதவி கொடுத்தது? நாம தண்ணீர் கொடுத்தோம். பறவைகள் தன்னுடைய எச்சில் வழியாக இந்த உலகையே, இந்த இயற்கையை நமக்கு தந்திருக்கிறது. ஆக இந்த இயற்கையை பேணி காக்க நமக்கு எல்லா விதத்திலும் பொறுப்பு இருக்கிறது. நன்றியுரை, நலத்திட்டம். நன்றி, வணக்கம்.